வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பணிவுரை மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான கண்டாரம் குருநாதர் அருணாபெருமான் தொழிலே சரம் சொல்கிறேன். எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமார தத்துவ வருஷப்படி பாடல் 836 ஐலார் மைக்கடு என துவங்கும் திருக்குடவாயில் தளத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாட திருடைய சமர்ப்பிக்கும் முருகாச்சலம். இந்த பாடல் எம்பெருமானின் கடல் பெற முருகா நீ திருவருள் பெறுவாய் என்ற வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல். இந்த தலம் திருவாரூரிலிருந்து நீடாமங்கலம் போகும்படி உள்ள குடாச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடக்கில் 8 மைல் தொலைவில் உள்ள தலம். திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம். இந்த தலத்துறை சுவாமியின் திருப்பாத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பாடல் தான் நீங்கள் பார்க்க போகும். தனனா தத்தன தனனா தத்தன தனனா தத்தன தனதான என்ற துள்ளலான சந்தக்குடிப்பியுடைய பாடலை பார்க்கலாம். அயிலார் மைக்கடு வெளியார் மட்டைகள் அயலார் நத்திடு விலைமாதர் அணைமீதில் துயில் பொழுதேய தெட்டிகள் அவர் ஏவல் செய்து தமியேனும் மயலாகித் திரிவது தான் நற்றிட மலமாயை குணம் அதுமாற மறையால் மிக்க அருள் பெறவே அற்புத மதுமாலை பதம் அருள்வாய். கைலாய பதிவுடையாருக்கு ஒரு பொருளே கட்டளை இடுவோனே கடல் ஓடி புகு முதுசூர் புற்றென கதிர்வேல் விட்டிடு தெருளோனே குயில் ஆலித்திடு பொழிலே சுற்றிய குடவாயில் பதிவுரைவோனே குரமாதை புனர்ச்சதுரா வித்தக குறையா மெய்த்தவர் பெருமாளே அயிலார் மைக்கடு விழியார் மட்டைகள் அயலார் நத்திடு விலைமாதர் அணைமீதில் துயில் பொழுதே திட்டிகள் அவர் ஏவல் செய்து தமியேனும் மயலாகி திரிவது தான் அற்றிட மலமாய குணம் அதுமாற மறையால் மிக்க அருள் பெறவே அற்புத மதுமாலை பதம் அருள்வாயேன்னு முதல் பகுதியை முடிகிறார். பார்க்கும்போது தெரியும், அற்புதமான படிக்கும்பொழுது தெரியும், ரொம்ப அற்புதமான வார்த்தை கட்டுகள். என்ன சொல்றார்? வேல் போன்ற கரிய விஷம் போன்ற அல்லது மைபூசிய விஷம் கொண்டு கண்களை உடையவர்கள் மட்டைகள் பயனற்றவர்கள் பக்கத்தில் வருபவர்கள் அல்லது பிறர் ஆசை கொள்ளும் விலைமாதர்கள் விலைக்கு உடலை விற்பவர்கள் படுக்கையில் தூங்கும் பொழுதிலேயே தெட்டிகள் வஞ்சிப்பவர்கள் ஆகிய பொதுமகளிர் ஏவிய வேலைகளை செய்து அடியேனும் மோகமயக்கம் கொண்டவனாய் திரிகின்றதுதான் ஒழிந்து போக ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் மும்மலங்களால் ஏற்படும் மாயை குணம் ஒழிந்து போக மறைகளை வேதங்களை ஓதுவதால் ஓதி நிரம்ப திருவருளை நான் பெறுமாறு அற்புதமான தேன் நிரம்பிய மாலைகள் அணியப்பட்ட உன்னுடைய திருவடியை தந்து எனக்கு அருள் புரிவாயாகனு முதல் பதில் வென்றார். 2வது பதிலில் கைலாயப்பதி உடையாருக்கு ஒரு பொருளே கட்டளை இடுவோனே கைலாயப்பதி உடையவராகிய சிவனுக்கு ஒப்பற்ற பிரணவ பொருளை மேல்நிலை என்று உபதேசித்த பெருமானே கடல் ஓடி புகு முதுசூர் பொட்டு எழ கதிர்வேல் விட்டுட்டு திரளோனே கடலில் ஓடி புகுந்த பழைய சூரன் அடிபட ஒளிவேலை பிரயோகித்த பராக்கிரமசாலியே எம்பெருமானுடைய பராக்கிரமம். அடுத்த 2 அடி குயில் ஆலித்திடு பொழிலே சுற்றிய குடவாயில் பதி உறைவோனே குயில்கள் குவின்ற சோலைகள் சூழ்ந்துள்ள குடவாயில் என்னும் நகரில் உரையும் பெருமாளே குரமாதை புனர் சதுரா வித்தக குறையா மெய்த்தவர் பெருமாளே குரமாது என்னும் வள்ளி நாயகி அணைந்த சதுரனை சாமர்த்தியசாலியே ஞானமூர்த்தியே குறைவுபடாத உண்மை தவநிலையை உடையார்த்தம் பெருமாளே பதம் அருள்வாயே அப்படின்னு வேண்டிக்கிற பாடல். இந்த பாடலில் தெட்டிகள்ங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். திருப்பூர் நம்ம படித்த வார்த்தை தான் தெட்டிகள். அடுத்தது பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயின்பர் பைம்பொழிலும் சூழ்ந்த குடவாயின்பர் சம்பந்த பெருமாள். அதை தான் இந்த இடத்துல குருநாதர் சொல்றார். குயிலாலித்திட்டு பொழிலே சுற்றிய குயிலாலித்திட்டு பொழிலே சுற்றிய குடவாயில் பதிவுரைவோனுங்கிறார். இப்படி பல அற்புதங்கள் மிகுந்த இந்த பாடல். இந்த பாடலில் முதல்ல திருப்பூருடைய முற்பகுதியில் அடியார் விலைமாதோட தன்மை எடுத்துரைத்து அவர்பால் உண்டான காம மயக்கத்தில் அவர்கள் ஏவுகின்ற தொழிலையெல்லாம் விருதாவிலே செய்து அழியாமல் ஈடேற வேண்டும்ங்கிறார். குமர குருபர முருக குகனே குரச்சிறுமி கடவை சரவண நிருதர் கலகா பிறைச்சடைகர் குரு என நல்லுரை உதவு மயிலா என தினமும் உருகாதே குயில்மொழி நன் மடவியர்கள் விழியால் உருக்குபவர் தெருவில் அனவர்தம் அன்னம் எனவே நடப்பர் நகைகொள்ளும் அவர் உடைமை மனம் உடனே பறிப்பவர்கள் அனைவோரும் தமது வசமுற வசிய முகமே மினிக்கியர்கள் முலையில் ஒரு துகில் சரிய நடுவீதி நிற்பவர்கள் தனமிலியர் மனம் முறிய நடுவா உழப்பியர் கண்வலையாலே சரி செய்து அவர் மகிழ அணை மீது உருக்கியர்கள் வசமொழுகி அவர் அடிமை என மாதரிட்ட தொழில் தனில் உழலும் அச்சடனை உன் அடியே வெளுத்த அருள் தருவாயேம்பர் திருப்பொருள். அடுத்தது மலமாய குணமதுமாறு ஆணவம் கண்மம் மாய் என்ற மலங்கள் அவைகளால் உண்டாகும் முக்குணங்களால் ஏற்படும் குணங்கள் அனைத்தும் ஒழிந்து போகணும்னு வேண்டார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆணவம் மாயை கண்மம் பற்றி நிறையா படிச்சிருக்கோம், நிறையா திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது மறையால், அதாவது மறைனா வேதம் அறிவு இப்போ சொன்ன மும்மலங்கள் முக்குணங்கள் ஆகிவிட்ட தன்மைகளையும் அவற்றாவிடையும் குற்றங்களையும் அதிலிருந்து விடுபட வேண்டிய நெறிகளையும் வேதங்களை ஓதி உணர்ந்து தெளிந்து கொள்ளணும். தெளிந்தால் மெய்யறிவு விளங்கும். அடுத்தது கைலாயப்பதி உடையாருக்கு ஒரு பொருளே கட்டளையிடுவோனே. இதுவும் நமக்கு சிவனார் மனம் குடித உபதேச மந்திரம்
இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதன். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நாதா குமரா நம என்ற அருணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான் அனுபூதி நாத போற்றி நமது தாதை கேட்க அனுபவ ஞானவர்த்தியருடைய பெருமாள் என்பார். எதிரும் குமரனை இரும் தவிசு ஏற்றி அங்கு அதிர்கள் வந்தனை அதனோடும் தாழ்வையின் சதுர்பட வைகுபு தாவரும் பிரணவ முதுபொருள் செறிவெல்லாம் மொழிதுற கேட்டனுங்கிறார் தனிய புராணத்தில். தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே என்பார் திருப்புள்ள கொடியனை திருப்புள்ள. மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளாம்பார் திருச்செந்தூர் திருப்புள்ள. பிரணவ பொருள் வாய்விட்டு சொல்ல ஒண்ணாது. அதனால் சிவபெருமான் கல்லாளின் கீழ் நால்வருக்கும் தமது செங்கரத்தால் சின்முத்திரையை காட்டி உபதேசித்தார். ஆனால் ஆரம்ப சிவனார் அவ்வாறு சின்முத்திரை காட்டி உணர்த்தியதோடு வாய்விட்டும் இனிதே கூறி உபதேசித்தார். அரவு புனிதர் வழிபட மலரை மொழிகோடு திளிதர தட்டி ஒளிதிகள் அறிவை ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் அருளிய பெருமானே ஒளித்திகள் அறிவை அறிவது பொருள் அருளிய பெருமானே என்பார் குமரகுருபர குணதர திருப்பூரில். தேவதன் அத்தகைய பெருமான் சிஷிபாவத்தை உணர்த்தி உலகத்தை உயிர்க்கும் பொருட்டும் தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே உபதேசித்து கொண்ட ஒரு அருள் நாடகம். இதற்கு நம்ம எல்லா இதுலையும் படிச்சிருக்கோம். அடுத்தது கடல் ஓடி புகு முதுசூர் பொட்டு எட கதிர்வேல் விட்டு தரலும். முருகப்பெருமான விசுரூபத்தை கண்டு வெகுண்ட சூரபத்மன் முருகப்பெருமானை வெல்லுவதும் கொல்லுவதும் பின்னராட்டம் இந்த குமரனை கொண்டு என்னோடு போர் புரிய விடுத்த தேவர் யாரையும் முன்னே கொள்வேன்னு சீர்னான். கதிரவனும் அஞ்ச உலகம் முழுதும் ஒரே இருளடிவாக நின்று ஆர்த்தன். ஆளால விஷம் போல தோன்றிய அந்த இருளை கண்டு அமரர் அஞ்சினாங்க. அந்த இருளில் சூரபத்மன் மலை போன்ற பேரூரம் கொண்டு வானவரை விடுங்குமாறு வானிட்டு இருந்தான். அதை குறிப்பால் அறிந்த வானோரும் ஏனோரும் திசைதோறும் ஓடி திக்கு வேறு இன்றி திகைத்து கூற்றை எதிர்த்த உயிர்களைப் போல் பதறி பதறி துதிக்கலுற்றார்கள். நன்னினார்க்கு இனியாய் ஓலம் ஞானநாயகனே ஓலம் பன்னவர்க்கிரையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் எண்ணுதற்கரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதல் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம்னாங்க. தேவர்கள் தேவிய ஓலம் சிறந்த சிற்பரனே ஓலம் மேவலர்க்கு இடியே ஓலம் வேற்படை விமலா ஓலம் பாவலர்க்கு இடியாய் ஓலம் பன்னிருபயத்தாய் ஓலம் மூவரமாகின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம். எம்பெருமானே அடியேனை காத்த அடியேங்களை காத்தருடும் அப்படின்னு வேணாங்க. முறைவேல் தம்முடைய திருக்கரத்தில் உள்ள வேல்படையை நோக்கி இங்கு இவன் உடலை பிளந்து எய்துது இமைப்பில்னு பணித்தருளினார். முருகப்பெருமான் விடுத்த வேலாயுதம் 1000 கோடி சூரிய ஒளியைப் போல நெருப்புடையதாய் ஒளி உடையதாய் நெருப்பை சிந்தி கொண்டு சென்றது. அதனால் சூரபத்மன் கொண்டு இருளுருவம் அடைந்தது. என முருகன் தொட்ட இருதலை படைத்த ஞாங்கர் 1000 கோடி என்னும் அருக்கரில் திகழ்ந்து தோன்றி தீயழல் சிகழித கான்று சென்றிட அவுணன் கொண்ட மாயிருள் உருவம் முற்றும் வல்விரைந்து அகண்டதென்றார். அது கண்ட சூரபத்மன் வேலாயத்துடைய வெம்மை ஆற்றாது கடலுக்கு நடுவில் போய் ஓடினார். வெல் கடலின் அருவில் சென்றவுடன் கடல் வற்றி வறண்டுச்சு. திரைக்கடலை உடைத்து புனற்கடி குடித்துடைய உடைப்படை அடைத்து நுழைத்து விளையாடினார் வேல்வப்பில். உடனே சூரபத்மன் அண்டமோடு முட்ட 100,000 யோசனை அளவுடைய பெருமரமாய் என்று மண்ணும் விண்ணும் விழல் பரப்பி கிளைகளை அசைத்து உலகங்களுக்கு எல்லாம் பெயரிடல் செஞ்சார். அப்போ உடுக்கள் உதிர்ந்தன. சூரிய சந்திர மாறினார்கள். மண்ணுலகம் இடிந்தது. குளமலைகள் பொடிபட்டன. திக்கயங்கள் மறிவுற்றன. அது கண்ட வேலாயுதம் வெகுண்டு 1000 கோடி அக்னி அண்டங்களின் தீப்பிழம்பு முழுவதும் ஒன்றுபட்டது போலாகி மடம் பிடித்திட்ட வெஞ்சூர் மாமுதல் தடிந்தது. வேலாயுத்தால் மாமரம் விளக்கப்பட்டதும் மாளாவரம் விட்ட சூரன் மடிந்திலனாகி பழைய அசுரோடியம் கொண்டு வாழ்கொண்டு எதிர்த்து சேர்னா. ஒப்பற்ற வேல்படை அவனுடைய உடம்பை இருவுறாக பிளந்து கடலில் அவன் அடலை மாய்த்து வேதங்கள் ஆர்ப்ப தேவர்கள் துதிக்க அவர்கள் சிந்தும் பூமலைக்கு இடையே சென்று அங்கியின் வடிவம் நீங்கி அருளுடைய தாங்கி வானகங்கில் மூழ்கி கந்தக்கருடைய கரமல் வந்து அமர்ந்தது. புங்கவர் வெடித்து சிந்தும் பூமலை இடையே நீங்கி அங்கியின் வடிவம் நீங்கி அருளுரு கொண்டு வாழ்ந்தோய் கங்கையில் படிந்து மீண்டு கடவுளர் எடுக்கன் தீர்த்த எங்கள் தம் பெருமான் செங்கை எய்தி வீட்டு இருந்ததென்றார். சிவபெருமான் தந்த வரபலத்தால் சூரபத்மன் அழிவில்லாதனாகி மீண்டு எழுந்து ஒரு ஊர் சேவலும் மற்றொரு ஊர் மயிலுமாகி மிக்க சினத்தோடு சிறுகளை வீசி அதனால் உலகை துன்புறுத்தி முறிவேல் திருமணம் வந்தான். தாவடி நெடுவேல் மீள தற்பரன் வரத்தால் வீடா மேலவன் எழுந்து மீட்டு மெய்பகிர் 2 ஊரும் சேவலும் மயிலுமாகி சினம் கொண்டு தேவர்சேனை காவலன் தன்னை நாடி அமர்த்தொழில் கருதி வந்தான்கள். அப்படி மீண்டும் அமர்புரிய வந்த ஆற்றல் மிக்க அந்த இரு பறவைகளும் எம்பெருமான் கருணை நாட்டத்தோடு நோக்கி அழுனார். உடனே சேவலும் மயிலும் போர்புரியும் எண்ணமும் சிற்றமும் நீங்கி தெளிந்த உள்ளமும் சிவஞானமும் அன்புருவும் பெற்றன. சிவேல் பெருமான் சேவலை குடியாகவும் மாமயிலை வாகனமாகவும் கொண்டாடினார். 1008 அண்டங்களும் வணங்க வாழ்த்த சூரபத்மன் சேவலும் மயிலுமாகி அகிலாண்ட கொடியெல்லாம் வணங்கி வாழ்த்தும் வரம்பில்லா பெரும்பேறு பெற்றான். அவனுடைய தவத்தின் பெருமை அளப்பரியது. முருகப்பெருமானோட அருட்பார்வையின் பெருமை சொல்ல முன்னாது. ஞானிகளுடைய பார்வையால் இரும்பு பொன்னாவது போல் கந்தவேல் கருணை நோக்கால் சூரன் மரவடிவு நீங்கி அறவடிவு பெற்றான். அதுதான் கந்தபுரான் சொல்றார். மருள்களு புள்ளே போல வந்திடு சூரன் எந்த அருள்களு நாட்டம் சேர்ந்த ஆங்கவன் ஆகிய இகலை நீங்கி தெருள்களு மனத்தனாகி நின்றவன் சிறந்தார் நோக்கால் இருள்களுக்கு கரும்பொன் செம்பொன் ஆகிய இயற்கையே போல் தீயவை புரிந்தாரேனும் முருகவேல் திருமணத்தால் தூயவராகி மேலே தொல்கதை இடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் அன்னாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள்பெற்று வைந்தார் கந்தபுராணத்தில்.
ஜெகமுடுத்த வாரிதனில் புதிய மாவாய் கிடந்த நெடும் சூர் உடலம் கீண்ட சுடர்வேலோய் போரவனன் அங்கம் இருவுராய் அடல்மையிலும் சேவலமாய் துங்கமுடன் ஆர்த்து எழுந்து தோன்றுதலும் அங்கு அவற்றுள் சீர் மரபை பொருந்த சித்திரமையில் வாகனமா ஏறி நடாத்தும் இடையோனே மாறிவரு சேவல் பகையை திரள் சேர்ப்பதாக என மேவ தனித்துயர்த்த மேலோனே நான் கந்தர்கள் என்பாள் தழிந்து எழும் தொத்து தடங்கை கொண்டு அப்பி சளம் பிளந்து எற்றி பொருசூர் அத்தடம் பெரும் கொக்கை தொடர்ந்து இடம்புக்கு தடித்திடும் சொக்க பெருமாடினார் புது திருப்புள்ள அவினாஷ் திருப்பூர் சொல்றார். கடல் ஜலம் தனிலே ஒளி சூரனை உடல் பகுந்து இருகூர் எனவே அது கதித்தெழுந்து ஒரு சேவலும் மாமையில் விடும் மேலனார். கொடும்பாடூர் திருப்பூர்ல கொடிய நெடும் கொக்கு குறுகு அவனன் பட்டு குறைகடல் செம்ப சக்கரவாள சிலைபக திக்கு திகிரிகளும் 10 திசைகளினும் தத்த ஜெகமேலும் திருகு சிகண்டி பொன்குதிரை விடும் செட்டி திரள கொடும்பை கூழ் பெருமாடினார். குலைகாட்டவனர் கெட மாஜலதை குளமாய்ச்சுவர முதுசூதம் குறிபோய் பிளவு பட மேல் கதவு குதிவேல் படை விடுவோன்னு அடுத்த சொந்த திருப்பூர். இன்னும் அற்புதம் பாருங்க. குயில் ஆரித்திடு பொழிலே சுற்றிய குடவாயில் பதிவர்கள் திருக்குடவாயில் என்னும் திருத்தலத்திற்கு எழுந்தருடைய பெருமானை வழிபட்டு பாடியருடைய திருப்பதியத்தில் திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்தின் எழில அழகுற பாடியுள்ள அருமை சொல்லவே முடியாது. கழலாரும் பூம் பாதத்தீர் ஓதக்கடலில் விடம் உண்டு அன்று அழலாரும் எண்டத்தீர் அண்டர் பொற்றும் அழவினீர் குழல் ஆற வண்டு இனங்கள் கீதத்தூரிசை குடவாயில் நிழலார்ந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரேங்கிறார். நிறைய பாடல் படிக்கார். இப்படிப்பட்ட திருக்குடவாயில் சோழ நாட்டுக்கு காவிரி தென்கரை தட்டிலும் மக்கள் வழக்கில் குடவாசல்னு அழைக்கப்படுகிறது. கும்போணம் திருவாரூர் சாலை வழியில் குடவாசல் இருக்குது. திருவாரூர் 16 கிலோமீட்டரில் இருக்கும். கும்போணத்துலேருந்து 15 கிலோமீட்டரில் இந்த திருத்தலம் இருக்குது. கொடாச்சேரி, நீடாமங்கலம், வலங்கமான் மற்றும் நன்னிலம் ஆகிய இடங்களிலிருந்தும் குடவாசல் செல்ல பேருந்து வசதி இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் காரில் போயிடும். திருப்பெருவேளூர், திருத்தலையாலங்காடு என்ற பாடல்பட்ட திருத்தலங்கள் இதுக்கு அருகருகில் இருக்குது. இந்த தலத்து இறைவன் கோணேஸ்வரர், சூரியேஸ்வரர், பிரகநாதன் அழைக்கப்படுறார். பெரியநாயகி 26 பேர். வாழைதான் தலமரம். அமிர்த தீர்த்தம் இத்தீர்த்தமாக இருக்குது. கோட்செங்கச்சோழ நாயனார் அமைத்த மாடக்கோயில்கள் இதுவும் ஒன்று. இந்த திருத்தலத்தில் பல அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது காசியம்மனுடைய 2 மனைவியில் ஒருத்தியான வினதை இளையவள். அவளுடைய மகன் தான் கருடன். மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாகவும் பரமபக்தாகவும் இருந்து பெரிய திருடி என்னும் புகழ்பெற்றவன். ஒரு சமயம் கருடனும் அவன் தாய் வினதையும் மூத்த மனைவின் அடிமையாக வேண்டிய நிலை வந்தது. தாயின் அடிமைத்தனத்தை போக்குவதற்காக கருடன் பெரியண்ணை கேட்டபடி தேவத்தோடு அமிர்தத்தை எடுத்து வந்தான். பூலோகத்தில் குடவாயிலுக்கு அருகே பறந்து வரும்போது ஒரு அசுரன் எதிர்பட்டு அமிர்த குடத்தை பறிக்க முற்பட்டான். கருடன் அருகில் இருந்த ஒரு பெரிய புற்றின் மீது தற்பைகளை பரப்பி அதன் மீது குடத்தை வைத்துவிட்டு அசுரனோடு மூர்க்கமாக போர் புரிந்து அவனை வீழ்த்தினான். இதற்குள்ள அந்த புற்றுக்குள் இருந்த இறைவன் கோணேச பெருமான் அந்த அமிர்த குடத்தை மெல்ல தம்மிடம் எடுத்துக்கிட்டார். அசுரனை வீழ்த்தி விட்டு வந்த கருடன் அமிர்த குடத்தை காணாமல் அந்த புற்றை தன் மூக்கால் கிடைத்த போது சுவாமி புற்றிருந்து வெளிவந்து கருடனுக்கு தரிசனம் கொடுத்தார். கோணேச பெருமான் அருளானைப்படி கருடன் இந்த தளத்தில் இறைவனுக்கு ஆலயம் ஒன்று எழுப்பினார். கருடாழ்வார் கொண்டு வந்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் இதற்கு கோணேஸ்வரர் என்கிற பேர் அமிர்தலிங்கம் ஆனிச்சு. அமிர்த தொழில் சிந்தியதில் ஆலயத்திற்கு எதிர் உள்ள தீர்த்தம் அமிர்தத்தம் ஆயிடுச்சு. திருணபிந்து முனிவர் பூஜிக்க இறைவன் திருக்கூடத்திலிருந்து வெளிப்பட்டு முனிவர் நோய் நீக்கியவருடைய தலம் இது. அனுமனும் இந்த தலத்தை இறைவனை வெளிப்பட்டிருக்கான். அவர் திருவுருவங்கள் இங்கே இருக்குது. பிரளய காலத்தில் உயிரின அனைத்தையும் ஓர் அமுத குடத்திலிட்டு அதன் வாய்ப்பை இது சிவலிங்கமாக இருந்து சிவபெருமான் காத்தார். குடத்திலிருந்து காத்த உயிர்களை மீண்டும் படைப்பு காலத்தில் வேடன் வடிவெடுத்து வந்த சிவபெருமான் வில்லால் குடத்தை உடைத்தார். குடம் 3ஆக உடைஞ்சு முதல் பாகமாகி அடிப்பாகம் விழுந்த இடத்துல இறைவன் திருமணி கொண்டார். அதுதான் குடமூக்கு எனப்படும் கும்பகோணம். ஆதி கும்பேசமாகும். அடுத்து நடுப்பாகம் விழுந்த இடம் தான் கலையநல்லூர். குடத்தின் முகப்பு பாகம் விழுந்த இடம் தான் குடவாயில்னு இன்னைக்கு குடவாசனம் அழைக்கப்பட்டிருக்கு இந்த தலம். இந்த திருத்தலம் சங்ககால சிறப்பும் பழமையும் வாய்ந்தது. சோழன் செங்கனான் சேரமான் கணைக்கால் பொறையை வென்று அவனை குடவாயில் சிறைக்கோட்டத்தை சிறை வைத்தான் என்னும் செய்தி புறநானூறு நமக்கு சொல்லுது. இது அன்றைய குடவாயில் சோழ பேரரசின் சிறைக்கோட்டமாக இருந்ததுன்னு நமக்கு தெரிய வருது. குடவாயில் கீரத்தனார், குடவாயில் நல்லாதனார் போன்ற புலவர்கள் பாடியுள்ள பாடல்கள் அகநானூர் முதலிய சங்கநூல் இலக்கியங்களில் இடம்பெறுகின்றன. நடராஜ சபை இங்கு உள்ளது ரொம்ப அழகானது. நடராஜ பெருமானோட அவிர்சலை அழகு நம் மனத்தை விட்டகலாது. நடராஜ பெருமான் திருமேனியின் பிடத்தில் 10லிருந்து 11ஆம் நூற்றாண்டு காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் வடிவில் களக்காடு உடைய மாலைதாழ் மார்பன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த தொடரில் எழுத்துக்களோடு மத்தியில் 2 கரங்கள் குப்பிய நிலையில் அடியவர் ஒரு உருவம் இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்து கலைபாணியுடைய இந்த திருமேனி இந்த தளத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள களக்காட்டில் இருந்த மாலைதாழ் மார்பன் என்பவரால் வடித்து வழங்கப்பட்டதுன்னு கூறப்படுகிறது. சந்நிதிக்கு வெளியில் பக்கவாட்டில் உள்ள காசி விஸ்வநாத சந்நிதியில் சிவலிங்க திருமேனி செம்மண் நிறத்தில் காணப்படுது. 24 படிகளை கடந்து மேலே போனால் மூலவர் கோணேஸ்வரர் மேற்கு நோக்கிய சந்நிதியில் பெரிய சிவலிங்க திருமேனி உருவில் எழுந்திருக்கார். இறைவன் திருமேனியில் கருடன் தீண்டி வெளிப்பட்ட சூடுகள் இன்றும் காணப்படுகின்றன. இப்படிப்பட்ட அற்புதம் இருந்த இந்த பாடப்பட்ட தளத்தில் உள்ள இறைவன்ட்டு வேண்டார் குருநாதர் நம்பொருட்டு முருகா திருவள்ளுவர் புரிவாய்
அவரோடு சேர்ந்து நாமும் எம்பெருமானோட திருவிழில் இந்த பாடல் சமர்ப்பித்து அவன் திருவிழுக்கு பாத்திரமோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமான் திருவிழையை சரம். பழனாபுரி இறைவனுக்கு அரோரா, பழனி ஆண்டவனுக்கு அரோரா, கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் கருணாமேரு கருணை மொத்தம் கருணை உச்சம் எம்பெருமான் பழனி ஆண்டவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணம். முருகா முருகா முருகா.